ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது, கொஞ்சமாக ஸ்பெஷலு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோறு இன்னைக்கு சூடாக தான் இருக்கும். இப்போ தான் வடித்தேன் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் இறால் கிரேவி சூப்பராக இருக்குது. இறால் கிரேவி. அதுக்கப்புறம் ஐல மீன் குழம்பு. இந்த மீன் எங்கள் ஊர் சைடில் காணாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்க, காணாங்கெழுத்தின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஐல மீன், அதனால் நானும் அப்படியே ஐல மீன் குழம்பு அப்படின்றேன். அதுக்கப்புறம் ரசம். இது இன்றைக்கி வைக்கலங்க, நேற்று வச்ச தக்காளி ரசம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபேனை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஃபேன் ஓவர் இறைச்சலாக இருக்குது. சவுண்டு நான் பேசுகிறது கேட்காது, ஏன்னா அங்கே மைக்கு கிடையாது, நான் பேசுகிறது மட்டும்தாங்கிறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணது ரொம்ப வேர்க்குது. அது பரவாயில்ல, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்தமாரி வேர்வையோட அது உனக்கு தாண்டி தம்பம். மீன் சாப்பிட்றீங்களா? செம்மையா வேர்த்து ஊத்து. மழை வர மாதிரி இருக்கு, ஓவரா வெக்கையா இருக்குது. எப்படி இருக்குது? எப்படி பாருங்க, சூடா இருக்கா? செம்மையா இருக்குங்க ஐல மீன். நிஜமாவே ஐல மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். இன்னை விட நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் வேற லெவலில் இருக்கும் மீன் குழம்பு. வேற லெவலில் இருக்கிறது வேணுமா? எப்படி இருக்குங்கள? வேற லெவலில் இருக்கான். இறால் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். ரப்பர் மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக டைமுக்கு எடுத்துட்டோம். செம்மையாக வந்துச்சு. நான் ஏற்கனவே இறால் கிரேவி லாஸ்ட்டாக சட்டியில் ஒட்டி இருக்கும்ல, அது சாத்த போட்டு சட்டி சோறு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இறால் கிரேவியை இப்போ சும்மா சாதத்தை விட கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சட்டி சோறுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. மீன் அடிக்கிறது எடுத்துறேன். சூப்பராக இருக்குது. நான் செஞ்சேங்க தேவை சொல்ல, உண்மையாக செம்மையாக இருக்குது. எங்கள் மாமா கேட்டு பார்த்து சொல்லுவாங்க. மீன் சாப்பிட்டா அது உப்பு போட்டல, உப்புல போட்டனே. செம்மையாக வெக்காடாக இருக்குது. செம்ம. எப்படி செய்வான் ஆப்டன்? எப்படி செய்வேன்? நான் காட்டுறேன் சைடு எப்படி செய்வேன். அப்பெல்லாம் தூங்கி எழுந்துருச்சான் பிள்ளை. ரொம்ப இருக்குது லைஃப் பண்ணது. சரி ஓகேங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் எப்படி தரேன், உனக்கு முள் எடுக்க தெரியாது. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய் சொல்லு. ஓகே, டாடா, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். டாடா, பாய். பாய்.